So let's start with chapter number 4, laws of motion. Okay. So இதில் ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ப்ரீவியஸ் 2 சாப்டர்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட செகண்ட் யூனிட்டில் வி டீல் வித் சம்திங் கால்டு மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் ஸோ இந்த யூனிட்டில் வி இன்ட்ரடியூஸ் வாட்ஸ் கால்டு வெலாசிட்டின்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ வெலாசிட்டி வந்து எதுக்குன்னா, ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் யூனிஃபார்ம் மோஷனை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ யூனிஃபார்ம் மோஷன். ஸோ யூனிஃபார்ம் மோஷன்னா என்னது நம்ம அந்த யூனிட்லேயே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மோஷன்னா என்னதுன்னா எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ரீஃபாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். மோஷன்ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோன்னா, சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் with respect to time. Okay, ஸோ டைமை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு அதோட பொசிஷனு எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு நம்ம ஒரு மெஷர் பண்ணுற குவான்டிட்டி அது மூலமாக நம்ம சொல்கிறது தான் மோஷன். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்கில் இருக்குது, இல்லை ஆப்ஜெக்ட் இஸ் செட் ஆன் மோஷன்ன்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்னா, இஃப் இட்ஸ் பொசிஷன் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, ஸோ அதிலே நம்ம ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் மோஷன் பார்த்தோம். அது என்னதுன்னா யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் மோஷன்றது யூனிஃபார்ம் மோஷன். ஸோ இது என்னதுன்னா மோஷன் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி மீன்ஸ் there is no change in direction as well as magnitude. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனில் ஆப்ஜெக்ட்ஸ் ட்ராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதோட டைரெக்ஷனும் சேஞ்ச் ஆகாது. மேபி அது வந்து ரிவர்ஸ் ஆகலாம், ஆனால் நம்ம அந்த கேஸ் பார்க்கல. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஒரு கான்ஸ்டன்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா அதோட வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ சச் கைண்ட் ஆஃப் மோஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், யூனிஃபார்ம் மோஷனை டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன் சாப்டர் 3 நம்ம நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கான பேசிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன் ஆர் ஆக்சலரேட்டட் மோஷன். ஸோ அதனால தான் இந்த யூனிட்டில் நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா ஆக்சலரேஷன் பற்றி பேசியிருந்தோம். ஸோ நான் யூனிஃபார்ம் மோஷன்னா ஆக்சலரேட்டட் மோஷன். ஓகே, ஸோ ஆக்சலரேட்டட் மோஷன்னா அப்போ என்ன இதோட மீனிங், இட்ஸ் வெலாசிட்டி சேஞ்சஸ். ஓகே, இட்ஸ் வெலாசிட்டி an object's velocity changes. இட் கேன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ வெலாசிட்டி வந்து இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துட்டு டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து நம்ம சர்க்குலர் மோஷன் கேஸில் பார்த்தோம். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஒன்று பார்த்துருப்போம். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்றது என்னதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அதனால இது யூனிஃபார்ம் சொல்லுவோம். அதே சமயத்தில் அது சர்க்குலர் பாத் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு டைமும் அதோட டைரெக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு சர்க்குலர் பாத்தில் நம்ம ஒரு வெலாசிட்டி டைரெக்ஷன் நம்ம எப்படி சொல்ல முடியும், அந்த சர்க்குலர் பாத்துக்கு இஃப் வி ட்ரா அ டேஞ்சன்ட். ஓகே, ஸோ இஃப் வி ட்ரா அ டேஞ்சன்ட் டு தட் சர்க்குலர் பாத் வி கெட் த டைரெக்ஷன். ஸோ இந்த பாயிண்டில் ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து இட்ஸ் த டேஞ்சன்ட். ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் டச் பண்ணிட்டு போகும். இதுவே இந்த பாயிண்டில் this is the direction. ஓகே, ஸோ இது மாதிரி டேஞ்சென்ஷியலாக இருக்கணும். ஸோ இந்த பாயிண்டில் this is the direction. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட்லேயும் அதோட டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, ஈவன் தோ இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் சேம், அதோட டைரெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இட் வெலாசிட்டி சேஞ்சஸ். ஓகே, ஸோ வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா இட் இஸ் இன் ஆக்சலரேஷன் சொல்லிடும். ஓகே, ஸோ சச் கைண்ட் ஆஃப் மோஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம், நான் யூனிஃபார்ம் மோஷன் சொல்லலாம்.
ஓகே, ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஆனால் இதில் இந்த முன்னாடி டிஸ்கஷனில் நம்ம என்ன பார்க்கலன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷனில் இருக்குதுன்னு தெரியும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம குவாலிட்டேட்டிவாக நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன்ற டேர்ம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகே, ஆனால் எந்த இடத்துலையும் நம்ம வி நெவர் இன்ட்ரடியூஸ் வாட் மேக்ஸ் த ஆப்ஜெக்ட் செட் இன் டு மோஷன். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் மோஷன் அது மூவ் ஆகிறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்றதை வி நெவர் எக்ஸ்பிளைன் ஆர் வி நெவர் டேக் இன்டு அக்கௌண்ட். நம்ம அதை எடுத்துக்கல. ஆனால் இந்த சாப்டர் நம்பர் 4ல் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அந்த ஃபேக்டரை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபேக்டர் நத்திங் பட் நம்ம ஏற்கனவே அதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். அந்த ஃபேக்டர் தான் வந்து ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி சாப்டர் வரைக்கும் நம்ம வந்து ஃபோர்ஸை பற்றி பார்த்ததே கிடையாது. ஆனால் நம்ம வி டிஃபைன் மோஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம், டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்துருக்கோம். அண்டு நம்ம அதை குவாலிட்டேட்டிவாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ குவாலிட்டேட்டிவாக எப்படி அனலைஸ் பண்ணோம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் அதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அது மூலமாக we discuss about different kinds of motion. Okay, so in the chapter la we are going to introduce the factor which makes an object to move. So and the factor da vandu force. Okay, so adha paaka porom. ஸோ இது ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபேக்டர் தேவைப்படுதுன்றதை பார்ப்போம். ஸோ அரிஸ்டாட்டல் அவரோட பீரியடில் இதுக்கு வந்து ஆக்சுவலாக அரிஸ்டாட்டல் வந்து ஆஸ் ஒரு ஃபால்ஸ் பிலீஃபில் ஈ ப்ரப்போஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் அவரோட இன்ட்யூஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவர் என்ன திங்க் பண்ணியிருந்தாருன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே கண்டினியூஸாக ஒரு ஃபேக்டர் ஆக்ட் ஆகிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஓகே, ஸோ அதை தான் வந்து அரிஸ்டாட்டல் ஃபேலசின்னு சொல்லுவோம். ஸோ அரிஸ்டாட்டல் ஃபேலசின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த யூனிட்டில் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் ஹிஸ்ட்ரியவும் நம்ம பேசுவோம். ஓகே, ஸோ அரிஸ்டாட்டல்ஸ் ஃபேலசி. ஓகே, ஸோ ஃபேலசி மீன்ஸ் ஃபால்ஸ் பிலீஃப். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் required to keep a body in motion. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை மோஷனில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே, ஸோ அவரோட இன்ட்யூஷன் தப்பான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அவரோட தாட் ப்ராசஸ் எங்கேருந்து வந்துருந்துச்சுன்னா, இஃப் வி ஷார்ட் ஏரோ, ஒரு ஏரோ வந்து ஒரு போல்லேருந்து நம்ம அனுப்புகிறோன்னா அந்த ஏரோ வந்து ஸ்பேஸில் இது மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஷுட் புஷ் திஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, அப்போனா தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக முடியும், இல்லைன்னா இந்த ஆப்ஜெக்டால் மூவ் ஆக முடியாதுன்றது தான் அவரோட தாட் ப்ராசஸ். ஓகே, ஆனால் அவரோட பீரியடில், ஸோ அவர் இருந்த பீரியட் அரவுண்ட் 384 பிசி. ஓகே, ஸோ 384 பிசியில் இருந்த பீரியடில் பீப்புள் டோன்ட் நோ அபவுட் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்குன்றதே அவங்களுக்குலாம் தெரியாது. ஃப்ரிக்ஷன்றது என்னதுன்னா, இட்ஸ் அன் அப்போசிங் ஃபோர்ஸ் which makes the object to which acts in the opposite direction, okay, of motion. அதோட இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அன்அவாய்டபிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு தமிழில் இதுக்கு பேர் உராய்வு. ஓகே, ஸோ உராய்வுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூஸாக போக முடியாது. அதனால் நம்ம ஒரு ஏரோ விட்டோம்னா என்ன நினைப்போம், இந்த ஏரோ மூவ் ஆகணும்னா சம் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இந்த ஏரோவை வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். ஓகே, ஸோ அரிஸ்டாட்டல் அந்த பீரியடில் என்ன நினச்சாருன்னா, இந்த ஏரோவை சுற்றி ஏர் இருக்குது இல்லை,
இந்த ஏர் வந்து இந்த ஏரோவை வந்து புஷ் பண்ணுது ஒரு டைம்லேயும் இந்த இந்த ஏர் சரௌண்டிங் த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இந்த ஏரோவை புஷ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருந்தார். அதை தான் அவரு ப்ரப்போஸ் பண்ணார். ஓகே, ஆனால் அவரோட பீரியடில் ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்கிறது தெரியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃப்ரிக்ஷனே இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா தென் இந்த ஏரோ நம்ம ஒரு தடவை அதை வந்து வி செட் இன் மோஷன், அதை மூவ் பண்ண விட்டோன்னா அந்த அது மேலே தான் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைல்ல. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூ டு மூவ். ஓகே, ஸோ இதை தான் லேட்டர் ஆன் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்து தே அண்டர்ஸ்டுட். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரிக்ஷன் இருக்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அதனால அரிஸ்டாட்டல் அது மாதிரி வந்து ஒரு ராங்கான தாட் ப்ராசஸில் இருந்தார். ஓகே, ஸோ இதை யார் வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்யூட் பண்ணி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அதுதான் வந்து கலீலியோ. ஓகே, ஸோ கலீலியோவோட கான்ட்ரிபியூஷனும் இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் ரொம்ப ஃபண்டமெண்டல். ஓகே, ஸோ அரிஸ்டாட்டல் ஃபேலசி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் கலீலியோஸ் அப்சர்வேஷன். ஓகே, ஸோ கலீலியோ என்ன அப்சர்வ் பண்ணார், அதிலிருந்து அரிஸ்டாட்டலோட தாட் ப்ராசஸில் என்ன தப்புன்றதை அவர் எப்படி பாயிண்ட் அவுட் பண்ணாருன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ கலீலியோஸ் அப்சர்வேஷன். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு இன்க்ளைன் பிளெயின் வச்சுக்கிறார். ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு பிளெயின் இருக்குது. இதில் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சு ரோல் பண்ண விட்றாரு. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரோல் ஆகிட்டு வருது. ஓகே, ஸோ ரோல் ஆகும்போது அதோட ஸ்பீட் வந்து அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வெலாசிட்டி இன்க்ரீசஸ். ஓகே, when it is rolling downwards. Okay, when rolling downwards. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா இதே ஆப்ஜெக்டை இதே ஒரு பிளெயினில் he made it to roll upward. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாலை he made it to roll upward. ஓகே, அப்வர்டில் இதை வந்து மூவ் பண்ண வைக்கிறாரு, ரோல் பண்ண வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இட்ஸ் வெலாசிட்டி டிக்ரீசஸ். வெலாசிட்டி டிக்ரீசஸ். ஸோ ஒன்றுத்தோட எஃபெக்டை இன்னொன்றோட எஃபெக்ட் வந்து இன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அதனால அவர் இன்னொரு தாட் ப்ராசஸ் என்ன எடுக்கிறாருன்னா இன்ஸ்டெட் ஆஃப் இது மாதிரி இன்க்ளைன் பிளெயினில் வைக்கிறதுக்கு பதிலாக இஃப் வி மேக் த ஆப்ஜெக்ட் டு ரோல் ஆன் ஹரிசாண்டல் பிளெயின். ஸோ அவர் என்ன நினச்சாருன்னா ஸோ இது வந்து இந்த மாதிரி இன்க்ளைன் பிளெயினாக இருக்கும் போது இந்த டைரெக்ஷனில் இருக்கும் போது ஆப்ஜெக்ட் டாப்லேருந்து பாட்டம் வரும்போது அதோட வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இதுவே பாட்டம் டு டாப் போகும்போது அதோட வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இஃப் த பிளெயின் இஸ் கெப்ட் ஹரிசாண்டல், ஸோ இதில் நம்ம என்ன யோசிக்க முடியும், ஸோ டாப் டு பாட்டம் வரும்போது ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது, பாட்டம் டு டாப் போகும்போது ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லெவல் சர்ஃபேஸில் அதோட ஸ்பீடில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இது மூவ் பண்ண வச்சா இந்த ஆப்ஜெக்ட் இட் கண்டினியூ டு ரோலுன்ற மாதிரி இ மேட் அன் இமேஜினரி தாட் ப்ராசஸ். ஒரு தாட் ப்ராசஸில் அவர் இன்வால்வ் ஆகிறார். ஓகே, ஸோ அதனால ஆனால் நம்மளுக்கு இது ட்ரூவா இல்லையா நம்ம யோசித்து பார்த்தா நம்மளுக்கு ஆக்சுவலாக இது இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் ரோல் ஆகுன்றது நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இந்த பாலுக்கும் இந்த சர்ஃபேஸ்க்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த இனிஷியல் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம்ல அந்த ஃபோர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த அப்ளைட் ஃபோர்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பால் வந்து ஹால்ட் ஆகிடும். ஓகே, ஆனால் இஃப் வி அஸ்யூம் தட் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் திஸ் பால் அண்ட் த சர்ஃபேஸ், இந்த பால் வந்து கீப்ஸ் ஆன் ரோலிங். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ நம்ம ஹரிசாண்டலாக ஒரு வெலாசிட்டி கொடுத்தோன்னா தட் வெலாசிட்டி கீப்ஸ் ஆன் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இட் கீப்ஸ் ஆன் ரோலிங். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த அப்சர்வேஷன் ஆஃப் கலீலியோஸ்.
ஸோ இதுக்கு இன்னொரு தாட் ப்ராசஸும் அவர் எடுத்துக்கிறாரு. அது என்னன்னா டபுள் இன்க்ளைன் பிளெயினில், இதுதான் டபுள் இன்க்ளைன் பிளெயின் எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ இன்னொன்று ட்ராஃப்ட் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறார். ஓகே, ஸோ ட்ராஃப்ட்ன்றது என்னதுன்னா இது மாதிரி ஒரு ஷேப். ஸோ இது மாதிரி ஒரு ஷேப்டு பவுலு இதில் ஒரு பாலை வந்து செட் இன்டு மோஷன். ஓகே, இந்த பால் இங்கே வச்சு லெட் இட் கோ. ஓகே, ஸோ இந்த பால் ரோல் ஆகிட்டு இங்கெல்லாம் வந்து ரோல் ஆகிட்டு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் இது என்னதுன்னா, ஸோ இதுதான் அதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ்னா, ஹரிசாண்டலாக இது இந்த லெவலில் இருக்குதுன்னா, ஸோ இனிஷியலாக இதோட ஹைட் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவர் என்ன அப்சர்வ் பண்ணுறாருன்னா, இந்த பாலு அந்த ஹைட்டுக்கு பக்கத்தில் வரைக்கும் இட் கேன் ஏபிள் டு கிளைம். ஓகே, ஸோ ஆனால் ஃபுல்லாக கிளைம் ஆக முடியல, இது வரைக்கும் போக முடியுது. ஓகே, ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ இந்த ஸ்லோப்பும் ஒரே அளவு தான் வச்சுருக்கிறார். ஓகே, அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாருன்னா, இதே ட்ரஃப்ட் எடுத்துக்கிட்டு இதில் இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் த சேம் லெவல் ஆஃப் ஸ்லோப், இவர் இந்த ஸ்லோப்போட லெவலை இந்த சைடு மட்டும் கம்மி பண்ணிட்டார். ஓகே, ஸோ இந்த சைடு ஸ்லோப் வந்து கம்மி, ஸோ ஆனால் டிஸ்டன்ஸ் அதிகம். ஓகே, நம்மளுக்கு முன்னே இருந்ததோட டிஸ்டன்ஸ் அதிகம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ இங்கே வச்சு ரிலீசஸ் இட். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகி இட் கிளைம்ஸ் த சேம் ஹைட். ஓகே, ஸோ ஆனால் இட் ட்ராவல்ஸ் எ கிரேட்டர் டிஸ்டன்ஸ், அதால் இன்னும் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கிரேட்டராக ட்ராவல் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இன்னொரு அடுத்த கன்க்ளூஷன் என்ன, அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, he made the trough in such a way, இந்த ஒரு சைடு இன்ஃபினிட்லி லாங்காக வச்சுட்டார். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்ஃபைனைட்லி லாங். ஸோ இதெல்லாமே அவரோட தாட் எக்ஸ்பிரிமெண்ட் தான். ஸோ இன்ஃபைனைட்லி லாங்காக வச்சுட்டா, ஸோ அவர் என்ன இங்கே இந்த பாலை வச்சு செட் இட் இன் மோஷன். ஓகே, ஸோ இந்த பால் ரோல் ஆகுது, ஸோ இட் ரோல்ஸ் அது மாதிரி ரோல் ஆகி போயிட்டே இருக்கு. இதுதான் அவரோட தாட் ப்ராசஸ். ஓகே, ஸோ வென் அ ஆப்ஜெக்ட் இஸ் செட் இன் டு மோஷன், இந்த ஆப்ஜெக்டே வந்து கீப்ஸ் ஆன் மூவிங். ஓகே, ஸோ ஒன்ஸ் அதை வந்து இதை வந்து மூமெண்ட்டுக்கு நம்ம செட் பண்ணிட்டோன்னா, தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல், இங்கெல்லாம் பாருங்கள் இந்த பாலை வந்து எதுவுமே புஷ் பண்ணலை. ஓகே, ஸோ ஒன்ஸ் அது வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு மூவ், இட் கீப்ஸ் ஆன் மூவ். இதுதான் வந்து கலீலியோட அப்சர்வேஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட அரிஸ்டாட்டல் தாட் ப்ராசஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அரிஸ்டாட்டல் என்ன பண்ணார், ஒரு ஏரோவை நம்ம ஷூட் பண்ணால் இந்த ஏரோ வந்து ஸ்பேஸில் போயிட்டே இருக்கிறதுக்கு இட் நீட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஷுட் புஷ் இட். ஓகே, அதை தான் அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஏரோவுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற ஏர் வந்து இந்த ஏரோவை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு டைமும், அதனால தான் இந்த ஏரோ கீப்ஸ் ஆன் மூவிங் சொல்லிட்டு இருந்தார். ஓகே, ஆனால் இவர் கலீலியோ, ஓகே, அரிஸ்டாட்டல் வந்து ரொம்ப பழைய பர்சன், ஓகே, பர்சனாலிட்டி. ஓகே, வேறஸ் கலீலியோன்றது அவர் மோரார்லெஸ் ரொம்ப அவருக்கு செஞ்சுரி டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நியூட்டனுக்கு பீரியடுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் கலீலியோ. ஓகே, ஸோ கலீலியோ என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஏரோ வந்து இன்ஸ்டட் இதே இதுக்கு பதிலாக இஃப் வி மேக் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட், இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்ஸ் த ஏரோ இஸ் ஷார்ட் இட் வில் கீப்ஸ் ஆன் மூவிங். ஓகே, இது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஏரோ வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். ஓகே, இந்த ஏரோவை ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்குது, அதுதான் இந்த ஏரோவை வந்து அப்படியே அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷன்லேயே இருக்க விடாமல் பண்ணுது, அதனால தான் இந்த ஏரோ ஸ்லோ டவுன் ஆகி உழுவுதுன்னு சொல்கிறார். ஸோ இஃப் வி ரிமூவ் திஸ் ஃபேக்டர், இந்த ஃபேக்டர் தான் நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை மூவ் பண்ணிட்டா, தென் இஃப் வி ஷார்ட் த ஏரோ இட் கீப்ஸ் ஆன் மூவிங் டு இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் an object set into motion will keep on moving. ஓகே, ஸோ இதுதான் வந்து கலீலியோஸ் அப்சர்வேஷன். அண்ட் அரிஸ்டாட்டலோட fallacy வந்து என்னதுன்னா, he tells that when for an object to move
இட் நீட்ஸ் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அது தேவையில்லைன்றத கலீலியோ ப்ரூவ் பண்ணார். அதுக்கான தாட் எக்ஸ்பிரிமெண்ட்டும் ப்ரப்போஸ்ட். ஓகே, ஸோ அதிலிருந்து இதுதான் வந்து கலீலியோ பீரியடில் இருந்தது. ஸோ கலீலியோ அதனால் அவரோட சேம் தாட் ப்ராசஸில் வந்தவர் தான் வந்து யாருன்னா நியூட்டன். ஓகே, ஸோ நியூட்டனோட இது. அதுக்கு முன்னாடி கலீலியோ வந்து செட்ஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் சம்திங் நியூ கால்டு இனர்ஷியா. ஓகே, ஸோ இனர்ஷியான்றத ஹீ ஒன்லி ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை அவர் தான் வந்து இனிஷியேட் பண்ணுறார். ஓகே, ஸோ இனர்ஷியான்னா என்னதுன்னா பாடிஸ் இன்எபிலிட்டி டு சேஞ்ச் இட் ஸ்டேட். ஓகே, ஸோ இனர்ஷியான்றது என்னதுன்னா பாடிஸ் inability. ஸோ இனர்ஷியான்றது அது வந்து அவர் சொன்ன ஒரு ஒன் ஆஃப் த இந்த ஐடியாவுக்கு அவர் தான் வந்து ஃபவுண்டேஷனை வந்து லே பண்ணுறார். ஓகே, ஸோ இனர்ஷியான்றது என்னத்தை சொல்லுதுன்னா பாடிஸ் இன்எபிலிட்டி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குதுன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறோன்னா இட் கீப்ஸ் ஆன் இட் ஸ்டேஸ் ஆன் தட் இன் தட் ஸ்டேட். ஓகே, ஸோ ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்லேயே இருக்கும். ஓகே, இதுவே இந்த ஆப்ஜெக்டை இஃப் யூ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இஃப் யூ மேட் இட் டு மூவ் இட் கீப்ஸ் ஆன் மூவிங். ஓகே, இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்னதுன்னா ஒன்ஸ் அதோட என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அந்த ஸ்டேட்லேயே தான் அதை இருக்க பார்க்க முடியும். அந்த ஸ்டேட்டுக்கு ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு போகாது. அதாவது ஒரு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் அதுவே மூவ் ஆகாது. அதே மாதிரி ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் அதுவே வந்து ரெஸ்ட்டுக்கு வராது. ஓகே, ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட்டுக்கு வருது. ஓகே, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டு இந்த சர்ஃபேஸில் அந்த சர்ஃபேஸுக்கும் இந்த மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ஃப்ரிக்ஷன்னால தான். ஓகே, ஸோ இஃப் யூ அஸ்யூம் தட் தெர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன், இந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒன்ஸ் வந்து செட் இன் டு மோஷன் இட் வில் ஆல்வேஸ் மூவ் இன் யூனிஃபார்ம் ஸ்பீட், ஒரு யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து இனர்ஷியானா நம்ம தமிழில் சொல்லணுன்னா மந்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னத்தை நம்ம மந்தம்னு சொல்லுவோம், ஒன்று தூங்குனா தூங்கிட்டே இருக்கிறது, அது மாதிரி இருக்கிறது மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, இல்லை நகர்த்தி விட்டாங்கன்னா நகர ஆரம்பிச்சிச்சுன்னா நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் போயிட்டுருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட குணம் இருக்குது இல்லை ப்ராப்பர்ட்டி, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இனர்ஷியான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இனர்ஷியான்ற ஐடியாவுக்கு வந்து சீடு லே பண்ணது யாருன்னா கலீலியோ. ஓகே, ஸோ இங்கே இடத்துல பாருங்கள், கலீலியோட தாட் ப்ராசஸில் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை செட் இன் டு மோஷன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து கீப்ஸ் ஆன் மூவிங். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாஸ் இருக்கோ இட் ஹேஸ் இனர்ஷியா. ஓகே, ஸோ லேட்டர் ஆன் பீரியட் inertia and mass are more or less the same side of two sides of the same coin. Okay, அதுன்ற மாதிரி அவங்க லேட்டர் ஆன் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, so let's move on to the idea of how Newton expanded this idea from Galileo. Okay, so நியூட்டன்றது கலீலியோ பீரியடுக்கு அப்புறம் வந்தவர். ஸோ நியூட்டன் வந்து கலீலியோட இந்த ஐடியாவை மேட் இன் டு லா. ஓகே, அதுதான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ்
ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டனோட ஃபஸ்ட் லாவே கலீலியோட ஐடியா தான். ஸோ கலீலியோட ஐடியா என்னது? when a body is set into motion, it stays in that motion or uniform, if a body is in rest, it continues to in rest, and if the body is set in uniform motion, it continue in a uniform motion unless otherwise an external force act on it. Okay, so இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவே. ஸோ கலீலியோட அப்சர்வேஷன் அண்ட் கலீலியோட ஐடியா தான் வந்து நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்ஸ் தட் என்ன சொல்லுது? எவ்ரி பாடி continue to be in its state of rest or of uniform motion in a straight line. இது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் லைன்றது முக்கியம். ஓகே, unless an external force acts on it. Okay, so இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த லாக்கு இன்னொரு பேர் இருக்குது. இந்த லாக்கு இன்னொரு பேர் என்னன்னா லா ஆஃப் இனர்ஷியா. லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ இதில் தான் இனர்ஷியானா என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஈவன் தோ த ஐடியா ஆஃப் இனர்ஷியா வாஸ் லேட் பை கலீலியோ, இங்கே இனர்ஷியான்றதே வந்து இட் இஸ் ஃபஸ்ட் given த்ரூ நியூட்டன்ஸ் லா தான். ஓகே, ஸோ அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி பாடி, ஓகே, எல்லா பாடியும் கண்டினியூ டு பி இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, ஒன்று ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு நினைக்கோ, இல்லை யூனிஃபார்ம் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும்னு நினச்சா யூனிஃபார்ம் மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே இருக்கும். ஓகே, ஸோ இந்த 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 கண்டிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வி நீட் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு பாடி மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அந்த பாடி என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாடி மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா இல்லையான்றத we can understand through by observing whether the body is in rest or uniform motionல இருக்கான்றதை வச்சே we can know. ஓகே, ஸோ ஒரு பாடி வந்து ரெஸ்ட்லேயோ இல்லை யூனிஃபார்ம் மோஷன்லேயோ இருக்குதுன்னா then there is no external force acting on it. ஓகே, ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இங்கே இம்ப்ளிகேஷனாக எழுதிடுறேன். So what is the implication of first law? So implication of first law வந்து makes clear that if the external force, if the net external force on a body is 0, okay, ஸோ அது மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இட்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் 0. இட்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் 0. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் 0னா என்னது? ஆக்சலரேஷன் 0னா என்னன்னு நம்மளுக்கு நோ ஆக்சலரேஷன்னா எய்தர் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆர் த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ரெஸ்ட்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே சொன்னதே தான் இங்கே இன்னொரு விதமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஜீரோ ஆக்சலரேஷன் மீன்ஸ் யூனிஃபார்ம் மோஷன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் மோஷன் ஆர் ரெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும் போதும் அதோட ஆக்சலரேஷன் 0 தான்.
ஸோ அதே சமயத்தில் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும் போதும் அந்த ஒரு ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் 0 தான். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் 0னா தென் நம்ம என்ன வந்து கன்க்ளூட் பண்ணலான்னா தெர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அது மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகலைன்றத வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஓப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்னா a book at rest on a table experience downward gravitational force. Okay, ஸோ அப்போது இதில் ஒரு நம்மளுக்கு கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்கிற மாதிரி சில பேருக்கு தோணலாம். ஸோ இதுதான் ஒரு டேபிள். ஓகே, ஸோ இஃப் வி கீப் த புக் ஹியர், ஓகே, நம்ம புக் இதில் இருக்குது. ஸோ இது மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது? டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிட்டி இழுக்குது. ஓகே, ஸோ எர்த்தோட கிராவிட்டி இந்த புக்கு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஓகே, ஆனால் இது மேலே இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதே, அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணுமேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இல்லை, ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, நெட் ஃபோர்ஸ் பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் நெட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரெக்ஷனில் கிராவிட்டி இழுக்குது, ஆனால் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டேபிள் வந்து இந்த புக்கு மேலே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸை கொடுக்குது. ஓகே, ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆர். ஓகே, so net force, downward force வந்து gravitational force which is nothing but the weight, okay, weight of the book which is balanced by the reaction force by the table. Okay, இந்த table ஓட reaction force வந்து அதுக்கு opposite directionல வேலை செய்யுது. Okay, therefore the net force என்னது? upward force and downward force. Okay, so the weight is balanced by the reaction force. so அதனால இது மேலே net force வந்து 0, அதனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது. ஓகே, ஸோ இஃப் வி கிவ் அ எக்ஸ்டர்னல் புஷ் இந்த சைடில் கொடுத்தோன்னா தென் இட் மே ஸ்டார்ட்ஸ் டு ஸ்லைடு. ஓகே, ப்ரொவைடட் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த புக் அண்ட் த டேபிள் ஆர் வெரி லெஸ், தென் த புக் மே ஸ்லைடு அண்ட் ஃபால் ஓவர். ஓகே, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு ஹரிசான்டல் புஷ் கொடுக்கலின்னா the weight of the book is balanced by the reaction force of the table. Okay, so அதனால net force 0. ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நெட் ஃபோர்ஸ் 0னா இந்த ஆப்ஜெக்ட் எய்தர் வில் பி இன் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். ஓகே, ஸோ இதோட இனிஷியல் ஸ்டேட் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறனால இட் கண்டினியூ டு ஸ்டே இன் த ரெஸ்ட் ஸ்டேட் இட் செல்ஃப். ஓகே, ஸோ இன்னொன்று இனர்ஷியாவோட இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா வி பீப்புள் ஆல்வேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இனர்ஷியா. ஓகே, ஸோ நம்ம இஃப் வி ஆர் இன் இப்படி ஒரு நம்ம பஸ்ஸில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமேஜின் வி ஆர் ஸ்டாண்டிங் இன் அ பஸ், நம்ம ஒரு பஸ்ஸில் நின்றுட்டுருக்கோம். ஓகே, ஸோ திஸ் பஸ் இஸ் மூவிங் இன் திஸ் டைரெக்ஷன். ஸோ அதோட வெலாசிட்டி பி வி. ஓகே, ஸோ இது வின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆச்சுன்னா தென் நம்மளும் வந்து வின்ற வெலாசிட்டியில் தான் மூவ் ஆகிட்டுருப்போம். ஓகே, so if for some strange reason if the bus driver wants to put the brake, our brake அழுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தென் என்ன ஆகும்? இந்த வெலாசிட்டி வின்றது 0 ஆகிடும். ஓகே, ஸ்டாப் ஆகிடும். ஆனால் டியூ டு இனர்ஷியா நம்ம வி ஸ்டில் கண்டினியூ டு மூவ் இந்த வெலாசிட்டி வி. ஓகே, ஸோ அதனால என்ன ஆகும்? நம்மளுக்கு என்ன ஆகும்? வி ஆர் புஷ்டு இந்த ஃபார்வர்ட் டைரெக்ஷன். ஏன்? இந்த பஸ்ஸு நின்றுடுச்சு. ஓகே, ஸோ இந்த பஸ்ஸு வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு, இந்த பஸ்ஸு மூவ் ஆகலை. ஆனால் நம்ம இனர்ஷியா, நம்ம பாடி வந்து இனர்ஷியாவில் இருந்தனால முன்னாடி என்ன வெலாசிட்டியில் இருந்துச்சோ, என்ன ஸ்டேட்டில் இருந்துச்சோ அதே ஸ்டேட்லேயே இருக்க விரும்பும். ஓகே, ஸோ பஸ்ஸு நின்றுடுச்சின்னு இதுவும் நிற்கணும்னு நினைக்காது.
இட் கண்டினியூ இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், சாரி அதோட மோஷன்லேயே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த பஸ்ஸு நின்னாலும் நம்மளோட பாடி அதே வெலாசிட்டி வச்சுட்டு இருக்கிறனால we will be thrown forward. Okay, so similar kind of action happens when நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இஃப் யூ ஆர் லேட் ஆன் அ சீட்டு, இது மாதிரி ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம், இந்த பஸ்ஸு வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, v ஈக்குவல் டு 0. ஸோ டிரைவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பஸ்ஸை ஆக்சலரேட் பண்ணுறார். ஓகே, ஸோ இந்த பஸ்ஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஈ கிவ் சம் ஃபோர்ஸ். ஓகே, ஆனால் நம்ம வந்து ரெஸ்ட்டில் பொசிஷனில் இருந்தனால வி கண்டினியூ இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஓகே, ஆனால் பஸ் என்ன ஆகுது, பஸ்ஸு ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நம்ம என்ன ஆகும், நம்மளை சீட்டில் யாரோ நம்மளை வந்து புஷ் பண்ண மாதிரி வி வில் ஃபீல். ஓகே, ஸோ இதுக்கும் காரணம் என்னதுன்னா இனர்ஷியா தான். ஸோ இங்கே என்ன இனர்ஷியா, இந்த ரெஸ்ட்டில் இருக்கிறது, நம்ம ரெஸ்ட்லேயே இருக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனால் பஸ்ஸு மூவ் ஆகுது. ஸோ பஸ்ஸு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், நம்ம அதே டைரெக்ஷன் அப்படியே இருப்போம். therefore we feel like the back seat is pushing on us. ஓகே, அது மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த கேஸில் நம்ம பஸ்ஸு ஏற்கனவே வீன்ற வெலாசிட்டியில் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளும் அதே வெலாசிட்டியில் போயிட்டுருப்போம். ஆனால் பஸ்ஸு ஃபார் சம் ஸ்டேஞ்ச் ரீசன்ஸ் ஒரு பிரேக் போட்டு நிறுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு இனர்ஷியா இருக்கிறனால வி கண்டினியூ இன் த சேம் ஸ்டேட். ஓகே, ஸோ அதனால் வி ஆர் த்ரோன் ஃபார்வர்ட். ஓகே, நம்ம ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் வி ஃபீல் அ ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஆர் ஆல்சோ கால்டு லா ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ இதுதான் அதோட ஸ்டேட்மெண்ட். Every body continue in its state of rest or uniform motion in a straight line unless an external force act on it. Okay, so இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லா. ஸோ இதில் தான் நம்ம வி ஆர் கோயிங் டு டிஃபைன் வாட் இஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வி நீட் டு நோ அபவுட் மொமெண்டம். மொமெண்டம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு செகண்ட் லா, let's get familiar. ஸோ மொமெண்டம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு தெரியும், ஸோ ஒரு 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 ஆப்ஜெக்ட் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஸ்டோன் வச்சு. ஓகே, ஒரு ஸ்டோன் இருக்குது, இன்னொன்று ஒரு லீஃப் இமேஜின் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு லீஃப் இருக்குது. ஓகே, ஸோ யூ ஆர் இன் எ ஃபாரஸ்ட், ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிறீங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் வந்து நம்மளுக்கு காமனாக அவைலபிள். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேப்பன் டு see some kind of wild animal, நீங்கள் ஏதோ ஒரு வைல்டு அனிமலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்து தூக்கி அடிக்கணும்னு நினைப்பீங்க? ஆப்வியஸாக ஸ்டோன் எடுத்து தான் அடிக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்? பிகாஸ் இட் இம்பார்ட்ஸ் மோர் ஃபோர்ஸ் ஆன் த அனிமல். ஓகே, ஸோ இதுக்கும் அப்போ என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இது இட் ஹாஸ் மோர் மாஸ். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் ஸ்டோன், இது மாஸ் ஆஃப் ஸ்டோன், இது மாஸ் ஆஃப் லீஃப். ஸோ இது மாஸ் ஆஃப் ஸ்டோனு, இது மாஸ் ஆஃப் லீஃப். ஓகே, ஸோ நம்ம we know mass of stone வந்து is very much greater than mass of leaf. ஓகே, ஸோ லீஃபோட மாஸை விட ஸ்டோனோட மாஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகம்னு தெரியும். ஓகே, ஸோ இஃப் we use this mass of stone and if we throw with some velocity, it can carry more force நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக நம்ம we can understand a quantity which is mass times velocity. ஓகே, ஸோ
ஸோ ஒரு குவான்டிட்டி மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டி, தட்ஸ் கால்டு மொமெண்டம். இந்த குவான்டிட்டிக்கு பேர் தான் மொமெண்டம். ஸோ மொமெண்டம்ன்றது என்னதுன்னா த ஃபோர்ஸ் கேரிட் பை எ மூவிங் ஆப்ஜெக்ட், அதை தான் நம்ம மொமெண்டம் சொல்லுவோம். ஓகே, ஸோ மொமெண்டம்ன்றது என்னதுன்னா த ஃபோர்ஸ் கேரிட் பை எ மூவிங் ஆப்ஜெக்ட். நம்மளுக்கு எப்படி தெரியும், ஒரு மேசிவ் ஆப்ஜெக்டை ஒரு வெலாசிட்டி வின்ற வெலாசிட்டியில் கொடுக்குறோம். இதுவே லீஃபையும் நம்ம வின்ற வெலாசிட்டியில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும், நம்ம லீஃபை வந்து 10 மீட்டர்ஸ் per செகண்ட்ற வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் ஆஃப் ஸ்டோன், ஸோ ஒரு ஸ்டோனை வந்து 10 மீட்டர்ஸில் 10 மீட்டர்ஸ் per செகண்ட்ன்ற வெலாசிட்டியில் தூக்கி போடுறதுக்கும், ஒரு லீஃபை 10 மீட்டர்ஸ் per செகண்ட்ன்ற வெலாசிட்டியில் தூக்கி போடுறதுக்கும் விச் வில் ஹர்ட் த அனிமல் த மோஸ்ட், ஸ்டோன் தான். ஓகே, என்ன காரணம், பிகாஸ் நம்ம ரெண்டுத்துக்குமே ஒரே வெலாசிட்டி தான் கொடுத்துருக்குறோம், ஆனால் இங்கே வந்து மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ in order to impart large force, நம்மளுக்கு என்ன தெரியும், velocity alone is not enough, we have to consider mass also. Okay, so அதனால தான் we introduce a quantity which is a product of mass and velocity. Okay, so அந்த குவான்டிட்டியை தான் நம்ம மொமெண்டம் சொல்கிறோம். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை நியூட்டன். ஓகே, ஸோ நியூட்டனுக்கு வந்து வெலாசிட்டி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, திஸ் கம்பைன்டு குவான்டிட்டி மாஸ் டைம்ஸ் வெலாசிட்டின்றது தான் ஒரு இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். ஓகே, இது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இன்னொன்று தெரியும். ஸோ மொமெண்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா we can impart more force. ஓகே, ஸோ இதை இன்னொரு விதமாகவும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சே எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு பஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையுமே we want to move it to 10 meters per secondன்ற ஸ்பீடுக்கு இல்லை இந்த வெலாசிட்டிக்கு we want to move it. ஓகே, ஸோ இதை நம்ம மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எதுக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும், ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுத்தா we cannot move it at 10 meters per second because இந்த பஸ்ஸுக்கு வந்து மாஸ் அதிகம் டேபிளை காட்டிலும். ஓகே, ஸோ டேபிள் requires less force. Okay, whereas the bus required large force. ஸோ இதெல்லாம் நம்மளோட இன்ட்யூஷனுக்காக தான் நம்ம சொல்கிறோம் முடியும், ஆனால் அந்த பீரியடில் தே ஓன்ட் ஈவன் நோ அபவுட் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போது ஒரு இன்ட்யூட்டிவாக புரிகிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா ஈவன் தோ த வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ரெண்டு கேஸ்லேயுமே வந்து சேமாக இருந்தாலும் சின்ஸ் த மாஸ் ஆர் டிஃப்ரெண்ட், லெஸ் மாஸ் ரிக்வயர்ட் லெஸ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ்ன்றது நாட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ். ஓகே, ஸோ அதுவும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ வித் திஸ் நியூட்டனோட நம்ம செகண்ட் லாவை ப்ரொப்போஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நியூட்டனோட செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, the force acting on a body is directly proportional to rate of change of momentum. Okay, so del p by del t. Okay, so del p by del t ன்றது என்னது, rate of change of momentum. இது change in momentum with respect to change in time. Okay, சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டைம், இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. ஓகே, ஸோ இதை வந்து வி கேன் ஈவன் மேக் இன் டு அ டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். ஃபார் தட் இஃப் வி டேக் டெல்டா டி டென்ஸ் டு 0, ஸோ யூஸ்வலாக இதை வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்மில் எழுதுறதுக்கு எப்படி எழுதுவோம், வி டேக் டெல்டா டி, அதாவது டைம் இன்டர்வல் வந்து ஸ்மாலாக ஆக்கணும்னா தென் எஃப் இந்த லிமிட் delta t tends to 0, del p by del t is nothing but the derivative. Okay, so d by dt of p. Okay, and p is nothing but d by dt of p is nothing but mass times velocity. Okay, so p ன்றது தான் நம்மளுக்கு momentum,
momentum தான் mass times velocity. momentumன்றது p. okay, so இந்த p க்கு பதிலா தான் I put mass times velocity. okay, therefore நம்மளோட force we can write it as F equal to F proportional to dp by dt, differential formula. okay, so we can introduce the constant of proportionality. so அதனால if F equal to k times dp by dt னு எழுதலாம். okay, where k is the constant of proportionality. okay, so in the constant we can choose any value depending upon நம்ம என்ன யூனிட் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி we can choose. okay, ஸோ இப்போ இதை எழுதணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், k டைம்ஸ், ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் p I will put mass. okay, so d by dt of mass into velocity. okay, so since mass is constant in the case of classical object, so இந்த மாஸையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். so k times m dv by dt. okay, this is the force. So dv by dt is nothing but acceleration. okay, so force equal to k times mass into acceleration. okay, so இதுதான் வந்து நியூட்டனோட செகண்ட் லா. okay, so நியூட்டனோட செகண்ட் லால இருந்து we can conclude that force, நியூட்டனோட செகண்ட் லாவே என்னது, the force acting on a body is directly proportional to the rate of change of momentum. okay, from that we made the relation F equal to k times m into a. okay, where k என்றது proportionality constant, m என்றது mass, a என்றது acceleration. okay, so இதிலிருந்து if we define one unit of force is the இல்லைன்னா so one unit of force எப்படி நம்ம define பண்ணலாம்னா, if we have 1 kg of mass, okay, and if the object is moving at an acceleration of 1 meters per second square, then the force acting on the body is 1 unit of force. okay, actually இந்த 1 unit என்றது 1 Newton. okay, so let me make it in a clear definition. so இதில் எல்லாத்தையும் நம்ம 1 ன்னு செட் பண்ணோன்னா then we can define நம்மளுக்கு 1 யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்றதை டிஃபைன் பண்ணலாம். இந்த யூனிட் கேவோட வேல்யூ வந்து 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, கேவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் தட் வி கேன் டிஃபைன் கேன்றது அப்போ ஆக்சுவலாக என்னது, கே ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை எம் இன்ட்டு ஏ. ஓகே, ஸோ if an object of 1 kg, okay, is moving at a velocity of 1 meters per, moving at an acceleration of 1 meters per second square, and the force is 1 Newton, then k ஓட வேல்யூ வந்து 1ன்னு ஆகிடும். ஓகே, எல்லாமே 1ன்னு இருக்கிறதுனால 1ன்னு ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இதிலிருந்து தான் we are going to define define unit of force. okay, so if 1 kg of mass is set into acceleration, set into moving with the acceleration of 1 meters per second square, and then the force acting on it is 1 Newton. okay, so 1 Newton of force என்றது என்னதுன்னா, 1 Newton of force is the force required to move 1 kg of mass
at an acceleration of 1 meters per second square. இதை இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் லா பற்றி டிஸ்கஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் நான் இதோட இங்கே நிறுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் மோர் ஆஃப் இட்ஸ் இம்ப்ளிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் ஆல்சோ. ஓகே, ஸோ இதோட இம்ப்ளிகேஷனும் அப்ளிகேஷனும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸில் நான் தேர்ட் லாவும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் இப்போது இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.